வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இப்போ ஆரம்பத்தில் கோழிலேருந்து எடுத்துடலாம். கோழி கொண்டு இன்னும் சாத்தாம தான் வச்சுருக்கோம். காரணம் என்னென்னா வீடியோ எடுக்கிறதுக்காக மட்டும்தான். எப்பயுமே 6 மணிக்கு அணைஞ்சோனையும் சாத்தி இந்த சீலையை வச்சு கவர் பண்ணிடுவோம். எல்லா வீடியோலையும் காட்டுவேன். ஆனால் இன்றைக்கி சாத்தாமல் வச்சுருக்கோம். வீடியோ எடுக்கணுங்காட்டி தான் அங்கே சாத்திடலாம். அவ்வளோதான், எல்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சு. அடுத்து சேவல் கூண்டு சாத்திடலாம். எல்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போதைக்கு அங்கே ஒரு கோழி இருக்குது. அந்த கோழியை பிடிச்சி இந்த கூண்டில் அடைய வைக்கணும். அதே பிடிச்சி போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த கோழியை கொண்டு போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வாங்க அடுத்து போய் பார்க்கலாம். அடுத்து அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஆட்டுக்குட்டி கட்டியிருக்கும். இந்த சைடு அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு தான் இருக்காங்க. இதெல்லாம் இப்போ நம்ம சேல் பண்ண போகிறோம். மேபி அடுத்த வீடியோ சேல் வீடியோ தான் போடுவேன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் வெள்ளாட்டுக்குட்டி. இதெல்லாம் ஃபஸ்ட்டு கழிஞ்சிட்ருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்போல்லாம் வயிற்றில் போகிறதெல்லாம் நின்றுச்சு சுத்தமாகவே. ஆடு கொஞ்சம் நல்லா நீட்டாக தெளிவாகிடுச்சு. நம்ம கலர் ஃபிஷ் பாண்ட் இப்போ இந்த நிலமையில தான் இருக்குது. ஃப்ரிட்ஜ் பாக்ஸு இது நல்லா டக் வீடு நல்லா வளருது. பிளான்ட்ஸ் எல்லாம் இப்போ அதிகமாக குட்டியும் போட ஆரம்பிச்சிருச்சு. ஃபஸ்ட்டு மேல் ஃபிஷ் இல்லாமல் இருந்துச்சு அதுக்குள்ளே, அதனால் குட்டி போடாமல் இருந்துச்சு. இப்போலாம் குட்டியும் போட ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து அந்த அப்டேட் காட்டுறேன். அப்படி இந்த பக்கம் வந்தோம்னா லவ் பேர்ட்ஸ் தான் பார்க்குறோம். லவ் பேர்ட்ஸ் இந்த பேட்சும் முட்டையெல்லாம் கீழே தள்ளி விட்டு தான் இருக்குது. லவ் பேர்ட்ஸ் நம்ம கூடிய சீக்கிரமாக சேல் பண்ணிடுவோம். பாருங்கள், எக்கெல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சு. இந்த பேட்சோட எக்கும் இத்தனைக்கும் உள்ள பாட்டு வச்சுருக்கு. கரெக்டாக ஃபுட்டும் வாட்டரும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். கால்சியமுக்கு எல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கோம். இருந்தாலும் இது இப்படி பண்ணிகிட்ருக்கு. ஸோ சேல் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு பெட்டு வாங்க போகிறோம். அது என்ன பெட்டுன்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம கண்டினியூ பண்ணலாம். இன்னும் இதை கவர் பண்ணல. கோழி கூண்டை அந்த சீலை வச்சு கவர் பண்ணி விடுவோம். ஏன்னா நைட்டில் பனி உள்ளே போகும். அதனால் குஞ்சுகளுக்கு நிறையா பாதிப்புகள் வரும். அதனால் கவர் பண்ணணும். கவர் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட கண்டினியூ பண்ணுறேன். கவர் பண்ணியாச்சு. அடுத்தபடி அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு இந்த பக்கம் வந்தோம்னா அடுப்பில் எப்போயுமே புகை எரிஞ்சிட்டே தான் இருக்கும். நைட் நேரத்தில் கொசு தொல்லை அதிகமாக இருக்குது எங்கள் ஏரியாவை பொறுத்த அளவுக்கும். அதனால் எப்பயுமே 2 விறகு கட்டையை போட்டு தீ போட்டு விட்ருவோம், புகஞ்சிட்டே இருக்குன்றது. இது நைட் வரைக்கும் புகஞ்சிட்டே இருக்கும். விடியும் கூட புகையும். நாங்கள் எப்போ நைட்டில் தான் எந்திரிச்சோம்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி அணைச்சி வச்சுருவோம். இந்த வாரம்லாம் எந்த தீனும் இல்லை. ஏன்னா கோஸ் தலையெல்லாம் போன வாரம் கம்மியாக தான் எடுத்துகிட்டு வந்தோம் சந்தையிலேருந்து. ஸோ அதனால் அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த வாரம் இன்றைக்கி தான் போய் எடுத்துகிட்டு வரணும். அதாவது திங்கட்கிழமை 16/3/2026 இந்த டேட்டில் தான் போய் எடுத்துகிட்டு வருவோம். ஏன்னா இந்த வீடியோ நீங்கள் எப்போ வேணால் பார்க்கலாம். ஸோ ஒரு தெளிவுக்காக சொல்கிறேன். ஆட்டுகளுக்கான நைட்டில் கன்ஃபார்ம் ஏதாவது தீனி போட்டே ஆகணும். எங்ககிட்ட கள்ளக்குடி இதெல்லாம் வாங்கலை. அந்த சீசனெல்லாம் விட்டடிச்சாச்சு. அதனால் இப்போ வாரம் போய் கோஸ் தலை, இந்த கழிவு இலைன்னா எச்ச இலை கிடையாது, இலை விற்கிறாங்கள கடையில், அந்த பெட்டாக இருக்க இலையெல்லாம் போய் வாங்கிட்டு வந்துடுவோம் கடையிலேருந்து. ஸோ அந்த மாதிரி போட்டு தான் நாங்கள் ஆடு வளர்த்திட்ருக்கோம். இது ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லுவேன், இந்த வீடியோலையும் சொல்லியிருக்கேன். காரணம் என்னென்னா நியூ வியூவர்ஸ் வந்தீங்கன்னா அதையும் கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதனால தான். ஆனால் இந்த உனிக்கு மட்டும் கட்டுப்படுத்தவே முடிய மாட்டேங்குது. ஆனால் பகலில் என்ன பண்ணுதுன்னா கோழி குஞ்சுங்க ஆடுகளாக கட்டுத்தரில் கட்டியிருக்கிறப்போ ஆடுக படுத்துருச்சுன்னா அது காதில் இருக்கிறது, கீழே ஊடுற உனி எல்லாம் பொறுக்கிடுது. மதியான டைமில் கோழி உள்ள வெயிலுக்கு வெளியே போகாது. ஸோ நம்ம ஷெட்டுக்குள்ளே தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது உள்ளே இருக்கிறதெல்லாம் பொறுக்கிடுது. இந்த ஆட்டுக்கு அதெல்லாம் முதல்ல கொசன்னு இருந்துச்சு. இப்போல்லாம் காயந்தான் இருக்குது. டோட்டலாக உனி எல்லாம் பிடிங்கி எடுத்துருச்சு. கீழே விடுறது எல்லாம் பிடிங்கி எடுத்துருது. அதே மாதிரி தான் இந்த ஆட்லேயும் ஃபஸ்ட்டு கொசன்னு இருந்துச்சு.
இப்போல்லாம் பாருங்கள் சுத்தமாக இல்லை, எல்லாம் பிடுங்கிடுச்சு. ஸோ அவ்வளோதான் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.